அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த அழகான காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு திங்கட்கிழமை காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. பொதுவாக சொல்லப்போனால் மனிதர்களாகிய பிறந்த எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சுய துக்கம், ஏற்றத்தாழ்வு இவை எல்லாமே இணைந்து கொண்டு தான் இருக்கும். எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் போக்க நாம் செல்லும் இடம் ஒன்று ஆலயமாக இருக்கட்டும், மற்றொன்று சிறந்த ஜோதிடராக இருக்கட்டும். இவை இரண்டும் ஒரே தருணத்தில் கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். இலங்கையில் அதாவது பண்டார்வளையில் அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம்தான் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி பொதுவாக சொல்லப்போனால் பெரும்பான்மையான மக்கள்கள் அங்கு சென்று அவருடைய துக்கம் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து தற்போது மிகவும் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தும் அவர்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கும், இவை எல்லாவற்றையும் ஒரு சிறந்த ஜோதிடரை நாடும் போது அது இன்னுமே மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இலங்கை மட்டுமன்றி பல நாடுகளிலும், பல ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகளிலும் பல பற்றங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள் தான் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமி. வணக்கம். பொதுவாக சொல்லப்போனால் பெரும்பான்மையான மக்கள்கள் பேசிக்கொள்ளும் விஷயம்தான் இந்த சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் மகிமை. அதாவது அவர்களுடைய சுகத்துக்கம் எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி செய்து தற்போது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்படி நிறைய மக்கள் எங்களுடன் சொல்லும் ஒரு விஷயம்தான். அந்த ஆலயத்தின் மகிமை தற்போது எவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சியை காண்கின்றதையா? பொதுவாகவே என்னென்றால் ஜோதிடம் என்ற ரீதியில் ஒரு வழிகாட்டி, ஜோதிடத்துக்கு ஒரு வழிகாட்டி மக்களுக்கு இப்போ ஒரு என்னட்ட வர மக்களுக்கு ஜாதகம் பார்த்துருந்த ஜாதகத்தில் என்ன குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி செய்கிறது நானே தான் செய்யணும். ஏன்னா இப்போ நான் ஒரு ஜாதகத்தை பார்த்து இன்னொருத்தர் போய் அந்த நிவர்த்தி செய்யன்னு சொன்னால் அதில் அந்த பலன் அவங்களுக்கு கிட்டாது. அந்த ரீதியில் தான் இது என்னென்னா பூர்வ ஜன்ம புண்ணியத்தில் என்றது தாயின் ஜன்ம பாக்கியம் செய்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் மேலே ஆலயம் தான் இந்த பத்ரகாளி அம்மன் ஆலயம். அதாவது 233 அடி உயரமான காளி சிலையும் 48 அடி உயர தியான சிவன் அதிசக்தி வாய்ந்த ஆலயம் கட்டிருந்தா ஜாதக ரீதியில் மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது. அதனால் மக்களுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்குன்னா அந்த ஆலயத்தோட புனிதத்தன்மை நிறையவே இருக்குண்டா. முதல் புனிதத்தன்மை இருக்கும் பொழுதுன்னா நாமல் வேண்ட வரம் வேண்டாமலே ஆடில் கடவுள் மூலம் பெறக்கூடிய வாய்ப்பும் மக்களுக்கு இருக்குது. அந்த ஆலயத்தை எடுத்துட்டா இன்றைக்கு ஸ்ரீலங்கா மாத்திரம் இல்லாமலுக்கு வெளிநாடுகளிலிருந்து அநேகமான பேர் வெளிநாட்டிலிருந்து கூட பொதுவாக வெள்ளக்காரங்கள் கூட அந்த ஆலயத்தில் கும்பிட்டு வழிபட்டுறாங்க. ஆனால் அப்படின்னா ஒரு ஆலயன்றது நின்று சொன்னால் நான் பார்க்குறதுக்கு அது புனிதமாகவே தின் பண்ணணும். மற்றும் ஆலய மகிமையில் என்று தெய்வங்கள் பார்த்த உடனே நாம் மெய் மறந்து அந்த தெய்வீக சக்தி நமக்கு கிடைச்சி மிகப்பெரிய வழிகாட்டல் அமைய வேண்டியது தான் ஆலயம். குறவர் என்று சொல்லும் பொழுது என்றால் ஜாதகத்து ரீதியில் நம்ம ஒரு பக்தருக்கு நல்ல வழியை நம்ம காட்ட முடியும். இந்த வழியில் அந்த காட்டுற வழியில் அவர் நல்லபடியாக சென்றார்னா அவர் லைஃப்பில் வாழ்க்கையில் எந்த விதமான குறை இல்லாமலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதுக்கு என்னென்னா ஜாதகம் தான் மெயின். இப்போ நீங்கள் சொன்னது போல் கடவுள் நமக்கு மிக முக்கியம். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார்ல, இந்த கடவுள் எல்லாத்துக்கும் எல்லா சக்தியும் கொடுக்க மாட்டார். அதை குறிப்பிட்டவருக்கு தான் அதை கொடுப்பாருன்னா குறிப்பிட்ட ஞானிகள் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஞானிகளுக்கு சித்தர்களாக மாறுவார்கள். சித்தர்கள் மாறும் பொழுதுன்னா அவர்கள் மூலம் பல புதுமைகள், வித்தைகள், வினோதமான இதுகள் நமக்கு கண்முன்னு காட்டக்கூடிய வாய்ப்பும் வரும். இப்போ ஜோதிட ரீதியில் என்ற போல் இப்போ எல்லோரும் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம பார்க்குறோன்னா நிறைய பேர் என்னோட ஜாதகத்துக்கு வருவாங்கன்னுடா எல்லா ஜாதகமே பிழையான ஜாதகம். சில பேர் என்ன நேரத்துக்கு சரி எவ்வளோ கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கணிச்சிட்டு போய்டுவான்டா அந்த ஜாதகர் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த ஜோதிடன் கவலைப்படுவதில்லை. ஏன்னா அவனுக்கு தேவை என்னன்னா அந்த நேரம் எவ்வளோ சரி கொடுத்தாலும் ஓகேன்றது. அதாவது இப்போ என்ன பொறுத்தளவில் என்னென்று சொன்னால் என்கிட்ட இன்றைக்கு இவ்வளோ சனம் என்ன நாடி வர்றதுக்கு காரணம் என்றால் பாண்டவ ஜோதிடத்தின் மூலம் ஒரு தெளிவு இருக்குது. அது தெளிவு இருக்குது. ரெண்டாவதுன்னா எல்லா பாசையிலும் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தியும் என் தாய் எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. எல்லாம் நான் வணங்க அன்னை காளி தேவியின் ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய சக்தி அந்த ஆலயத்திற்குனால எதையும் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் ஜாதக பாண்டவ ஜோதிடம் இன்றைக்கி எல்லா மக்களும் விரும்புது. ஸ்ரீலங்கா மாத்திரமில்ல வெளிநாட்டில் நிறைய விரும்புகிறாங்களாண்டா பாண்டவ ஜோதிடம். பாண்டவ ஜோதிடம் ஜோதிடமாகவே சொல்லும். வாழ்க்கை வாழ வேண்டிய வழிமுறையை காட்டக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டி தான் பாண்டவ ஜோதிடம். இப்போது பொதுவாக என்னென்னா ஸ்ரீலங்காவில் என்னென்னா நம்ம சிங்கள மொழியில் இது நம்ம ஒன்றா நிறைய காலம் போயிடுச்சு.
அதாவது தமிழுக்கு பெரிய குறையாக இருந்ததுண்டா இப்போ தான் பாண்டவ ஜோதிட மகிமை வந்து தமிழ் மக்கள் மத்தியில் மிக பிரபலியமாகிட்டு இருக்குது. ஆனால் எல்லாரும் ஆசையாக விரும்பி பார்க்குறாங்க. இருந்தபோது மற்ற ஜாதகங்கள் மாதிரி இல்லை பாண்டவ ஜோதிடம் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வழிகாட்டி துணைவன் துணைவி மாதிரி அமையக்கூடிய ஒரு நல்ல தாய் தோப்பன் மாதிரியும் நல்ல ஒரு குருவாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள ஜோதிடம் தான் இந்த பாண்டவ ஜோதிடம். அதனால் வந்து நீங்கள் ஒரு என்னென்னா தொலைபேசி மூலம் கேட்குறத விட நேரில் வந்து சந்தித்து இந்த பழங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா என்ற ஆலயத்தில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயம். அதுபோல் பாண்டவ ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு வந்து என்ற ஆலயத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு உங்களோட குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி மிக சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்திலே வந்து இந்த ஜாதகம் பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது தற்போதைய காலத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஜாதகம் என்றால் என்ன, அதோட அடிப்படை என்னவாக இருக்கும், இது நிறைய பேருக்கு வந்து ஒரு தெரியாமையாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறா? இந்த ஜாதகத்தை பற்றி நாங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்வது? பொதுவாகவே இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நம்ம சொல்ல போனோம்னா ஜாதகன்ற ரீதியில் பொதுவாக ஒரு 100க்கு ஒரு 10% தான் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சு தெளிவாக வச்சுட்டுருக்குறாங்க. மற்றதெல்லாம் ஜாதகங்கள் பொதுவாக முதலாவது ஜாதகன்றது என்னன்றே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொதுவாக என்னென்னா பிறந்த தேதி என்னன்னு சொல்லாலும் தடுமாறுறாங்க. பிறந்த நேரம் என்னென்றாலும் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, நான் திருவிழா நடந்துச்சு அப்போ தான் பிறந்தேன், அப்போ அந்த இங்கே கோழி கூவிச்சு அப்போ தான் பிறந்தேன் அப்படின்னா அது எப்பயும் கூவும் கோழி, எப்பயும் திருவிழா வரும். ஆனால் அப்படின்னாலண்டா நம்ம முதியோர்கள் அந்த முன்னோர்கள் வந்து விடுற பிள்ளை என்னென்றால் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து அவர்களுக்கு அந்த ஞாபக சக்தின்றது குறைவாகவே இருக்குண்டா. அதனால் ஒரு மனுஷன் வந்து வாழ்வதென்ற முக்கிய காரணமாகவே பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரம் நமக்கு பிறந்த நேரம் திகதி இதுதான் நமக்கு முக்கியம். அந்த பிறந்த நேரத்தின் மூலம் நமக்கு ஒரு நட்சத்திரம்னு சொல்லி வந்தோம். அந்த நட்சத்திரம் தான் நம்மளோட லைஃபே கொண்டு விடும். ஆனால் நம்ம பிறந்த உடனே நம்ம நட்சத்திரம் பார்ப்போம், இறந்த பிறகு நம்ம திதி தான் பார்ப்போம். அப்போ இது ரெண்டுமே இறந்த பிறகு கடவுள் காட்டியிருக்காருன்னா பிறக்கிறது நீ நட்சத்திரத்தில் இறக்கும்போது ஒரு திதியில் தான் நீ பிறப்பா. இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். இறந்த பிறகு நட்சத்திரத்தை யாரும் தேடுறதில்லை, திதியை பற்றி தான் நம்ம ஒருத்தருக்கு செஞ்சுட்டே இருப்போம். அதனால் வந்து ஜாதகத்தில் வந்து கடைசி ஒரு ஜாதகம் இப்போ பெரும்பான்மை மக்கள் எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் ஜாதகம் தெரியும், எல்லாத்துக்கும் அந்த லக்கணம் என்னென்னா உடனே சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னா இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து என்ன ஜாதகத்தை தெளிவுபடுறதுக்கு என்னென்னா அவங்களுக்கு அந்த ஜாதகத்தின் வந்து அந்த பெருமதியை வந்து தெரியலை. இது வரையும் ஜாதகம் என்ன அப்படிங்கிறது வந்து இது வரையும் அவங்களுக்கு தெரியலை. அப்படின்னா ஜாதகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் ராசி முக்கியம். அந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சுட்டா லைஃப்பில் வந்து எந்த குறையும் இருக்காது. அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த ராகு இது மாற்றம் வருது, அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஏற்பாடு செய்திருக்கோம். அடுத்தவங்களுக்கு நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். சரி சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த தருணத்தில் வந்து ஒரு அழைப்பு இருக்காங்க, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் பேசுறது? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, பிறந்த தேதி சொல்லுங்கள். 1992. ஓகே. 10ஆம் மாதம். ஓகே. பிறந்த டேட் சொல்லுங்கள், பிறந்த நேரம் சொல்லுங்கள். காலையில் 8:20. ஓகே. கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டா? டிஸ்ட்ரிக் வந்து கிளிநொச்சியா வேறு இடமா? கிளிநொச்சி தான். 8:20க்குண்ணா? ஓகே. கல்யாணம் செய்யிட்டிங்களா? ஓகே. ராசி என்ன சொல்லுங்கள்? கடகராசி. பூர நட்சத்திரம். கடகராசி பூர நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் ரெண்டு சொன்னேன். இப்போ வந்து நின்று இந்த காலத்தில் வந்து நான் ஜாதக ரீதியில் வந்துன்னா ஒரு நல்ல முக்கியமான நல்ல விசேஷமான கிரக நிலை உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ கடந்த காலத்தில் உள்ள கஷ்டங்கள் வேதனைகள் துன்பம் இதெல்லாம் விலகி இனி வரும் காலம் நல்ல ஒரு காலம் சுபிட்சமான காலம் ஆரம்பிச்சிட்ருக்கு உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ காலம் இந்த மாதிரி சுபிட்சமான காலம் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. வாழ்க்கையில் சும்மா எல்லாமே ரவுண்டாக தான் ஜீரோவாக தெரியுது. ஆனால் இருந்த போதில் என்னென்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரகம் வந்து 3 கிரகம் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அம்சமான காலம் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது உங்களுக்கு. என்னென்ன இவ்வளோ காலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இனி எதிர்பார்க்காமல் எல்லா கர்மங்களும் உங்கள் எல்லா காலமும் நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இருந்த போதில் என்ன மங்கள காரணம் இந்த வந்து 2020 மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 2021
2021 மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அசலான நல்ல காலம், நல்ல கிரகங்கள் நல்ல நிலைமையில் வெளியே வர இருக்கனால உங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்குற நல்லது அமையக்கூடிய வாய்ப்புன்னு இருக்குது. இவ்வளோ காலம் வந்து பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் எதுவுமே நல்லதாக நடந்த மாதிரியும் கிடையாது, செய்த மாதிரியும் கிடையாது. அதனால மனசில் வந்து வெறும் வேதனையும் அழுகையும் பொங்கிக்கிட்டு இருக்கும், யார்ட்டையும் சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் என்று சொன்னால் இந்த வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்திருக்குன்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியோடு உங்களோட கஷ்டங்கள்லாம் விலகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல அந்யோன்யமாக ஒரு எதிர்பாராத ஒரு உறவு வந்து உங்களோட ஒட்டும். அந்த உறவு மூலம் உங்களுக்கு வந்து கடல் கடந்து செல்லக்கூடிய பயணமும் வரும், கடல் கடந்து வழி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிற குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த செப்டம்பருக்கு பிறகு கிட்டக்கூடியது இருக்குது. ஓகேம்மா, நன்றி. நன்றிம்மா. முக்கியமாக ஐயா குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ள விஷயம் தான் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்த நேரம், பிறந்த திகதி, அது எல்லாமே சரியாக சொல்லும் போது தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள, அதாவது சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களுடன் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 05722245992 அல்லது 05722245991 அல்லது 07732227005 அல்லது 05722232441 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதாவது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் தான் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்திருக்க இந்த ராகு கேது மாற்றம். நாங்கள் கடந்த நிகழ்ச்சி எல்லாமே இந்த 12 ராசிக்குரிய ராகு கேது மாற்றம் தொடர்பில் நிறைய பலன்களை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது மக்கள் மத்தியில் இன்றும் கூட அதற்கான எதிர்பார்ப்புகள் என்பது வந்து நிறையவே காணப்படுது. உங்களுடைய ஆலயத்தில் இந்த ராகு கேது மாற்றம் தொடர்பில் ஏதாவது பரிகாரம் நிகழ இருக்கின்றதா? பொதுவாகவே எனது ஆலயத்தில் வந்து என்ன பிறகு ஒவ்வொரு கிரக மாற்றத்துக்கும் மிகப்பெரிய யாகம் நடக்கும். யாகம் நடத்தினா அந்த ராகேதில் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தின்ற எல்லாரும் இந்த கர்ம வினையில் தான் நாங்கள் எல்லாருமே பிறந்துட்டுருக்குறோம். அந்த கர்ம வினையை நான் நிவர்த்தி பண்ணும் காலம் எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிரகங்கள் மாற்றும் காலத்தில் வந்து சிவனை அடிப்படையாக வச்சு நம்ம யாகம் பண்ணணும். ஏன்னா எல்லாமே சிவன் மூலம் தான் நடக்கும். அவர் மூலம் தான் எனக்கு அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அதனால் வந்து அவருக்கு அடிப்படையில் வச்சு எல்லாமே நடக்கப்படும். ஆனபடியெல்லாம் இப்போது கடந்த காலம் மகா சனீஸ்வர யாகம் நடைபெற்றது. அதுக்கு வந்து அந்த கிரகத்துக்கு வந்து நம்ம கிரகம் எதிர்பார்க்கறத பார்த்ததை விட நம்மளுக்கு எதிர்பார்க்குறது அந்த கிரகத்தின் மூலம் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினோடையும் இந்த யாகத்தோடையும் நம்ம சங்கமம் ஆகணும். அக்னி சங்கமம் என்று அப்படியான ஒரு மிகப்பெரிய காரியம் வந்து அந்த யாக பூஜை என்று சொல்கிறது அக்னி யாகம். இது வந்து அந்த நம்ம கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இப்போ பொதுவாக இருந்து எல்லாருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, ஏன்னா பொதுவாக நம்ம கடந்த காலத்தில் பிறகு சனி மாற்றத்துக்கு பிறகு இந்த கொரோனா என்ற பிரச்சனையில் எல்லாருமே பாதிக்கப்பட்டு எல்லாருமே மன ரீதியில் மன உளைச்சலில் நிறையவே பாதிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இதிலிருந்து நம்ம விடுதலை என்ன ஆகிறது என்று சொல்லி ஏதோ கடவுள் மூலம் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இது வரைக்கும் இல்லை. ஆனால் அப்படின்னு இப்போ ராகு கேது மாற்றம் இருக்குது. இந்த ராகு கேது மாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதனால் வந்து இப்போ 1ஆம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து மாறிச்சு. அந்த திருக்கணிதம் வந்து 23ஆம் தேதி ராகு இது மாறுது. ஆனால் அப்படின்னாலும் நாங்கள் வந்து 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய சர்ப்ப யாகம் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது இப்போது நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் சர்ப்ப யாகம் என்று சொல்லி யாருமே இது வரைக்கும் செய்திருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ரிஷிகள் மூலம் செய்யப்படுற யாகம் சர்ப்ப யாகம். சர்ப்ப யாகம் என்று சொல்லும் பொழுது 6 அடி உயரத்துக்கு நாகம் என்று தேவைப்படும். அந்த 6 அடி உயரத்துக்கு நாம் இருக்கும் பொழுது அந்த 6 அடி உயரத்தில் நாகம் வந்து அந்த நாகத்தை வச்சு அந்த சிவனை அடிப்படையில் வச்சு சிவனை சாட்சியாக வச்சு தேவர்கள் சாட்சியாக வச்சு நாம் செய்யும் அக்னி காரியம் வந்து சர்ப்ப யாகம். அந்த சர்ப்ப யாகம் வந்து கேது இந்த ராகு இது ரெண்டுமே வந்து நின்றுச்சுன்னா நிழல் கிரகமாகப்பட்டது சாயா கிரகம் என்று சொல்லுவாங்க. அந்த சாயா கிரகத்தினால் வந்து அந்த சாயாகிரகம் நம்ம வந்து செய்யும் பொழுது இந்த பொருளுக்கு இந்த இதுதான் காரணம் என்று சொல்லி காரியம் என்று சொல்லி செய்யும் பொழுது என்னென்னா சர்ப்பம் வந்து ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு சர்ப்பம் தேவைப்படும். அந்த
விஸ்வரூபம் வந்து நாகம் தேவைப்படும். அந்த நாகத்தை அடித்து வச்சு நம்மளை வந்து அதுக்கு அடிப்படையில் வந்து சிவனை சாட்சியாக வச்சு நம்ம செய்யும் பொழுது, காரியங்கள் செய்யும் பொழுது கும்பிடும் பக்தர்களுக்கு வந்து எல்லா கர்மங்களும் விலகும். எல்லா கர்மங்களும் விலகி இந்த ராகு கேது மாற்றத்தில் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த ராகு கேது மாற்றத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பூஜையில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. என்னென்னா யாகத்தில் நடக்குது. பொதுவாக இருந்ததுன்னா வெளிநாட்டில் இருந்து கூட சில முக்கியமான பிரமுகர்கள் 2 பேர் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அவங்கள வந்து தொடர்ந்து என்னட்ட வந்து எல்லா பூஜையிலும் பண்ணுவாங்க, எல்லா யாகத்திலையும் கலந்து கொள்வாங்க. இதுக்கும் வாராங்கள். அதனால் இங்கே உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள மக்கள் வந்துட்டா அப்படி அந்த யாகத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணி நடக்கும். பொதுவாக இன்னொன்று தானே, இப்போ எங்களோட கோயிலில் வந்துட்டா சொன்ன டைமுக்கு நடந்துடும். அப்போ அங்கே வந்து என்ன உபயோகக்காரன் வராங்க, யார் வாராங்கிறதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு நடக்குது, நடந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும். நீ வந்து மக்கள் வந்து கும்பிட்டுக்கிற வேண்டியதான். அப்படினால அதுதான் ஒரு விசேஷம் அந்த கோயில். என்னென்னா சொன்ன டைமுக்கு சொன்ன வேலையில் நடந்துடும். அப்படின்னு கடவுளுக்கு ஏன்டா, அதாவது கடவுளுக்கு நமக்காக காத்துட்டு இருக்க மாட்டார், நாம தான் கடவுளுக்காக காத்துட்டு இருக்கணும். அப்படின்னா இந்த சர்ப்ப யாகம் என்று சொல்லி இப்போ எல்லாருமே சர்ப்ப யாகம்னு ரொம்ப புதனமாக கேட்குறாங்க, இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆனால் தான் இதுதான் இந்த பாண்டவ ஜோதிடர்ன்றது. ஏன்னா ஜோதிடர் வந்து என்னென்று சொன்னால் இது வந்து ஆழமான தூரம் போய் தோண்டி எடுக்கப்பட்ட ஜாதகம் தான் இந்த பாண்டவ ஜோதிடம். இப்போ இதில் வந்து பெரிய அற்புதமான நன்மைகள் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது, நிறைய தெய்வ அற்புதங்கள் நிறைஞ்ச ஜாதகம் வந்து பாண்டவ ஜோதிடன்றது. அப்போ இதில் மூலம் வந்து இந்த சர்ப்ப யாகம் வந்து நாங்கள் கட்டாயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். இலங்கையில் எப்பாகத்திலிருந்து வரலாம். இதில் வந்து நோய் நொடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருந்தாலும் சரி, மாங்கல்ய பாக்கியம் இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும், உடம்புல நோய் நொடியாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் சம்பந்தம் எதுவாக இருந்தாலுமே இந்த பூஜையில் வந்து கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்வது வந்து மிக ஒரு ஆசீர்வாதமாக அமையும். என்றால் செய்கிறது வந்து நான் எதிர்பார்க்குறேன், மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்களா, எங்களால் என்ற ஒரு சிறிய கடுகளவு சரி அவர்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கணும் என்ற அவாவில் தான் இந்த மாதிரி ஒரு ராகு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சர்ப்ப பூஜை அது கட்டாயம் தான். சர்ப்ப பூஜை வந்து கட்டாயம் நீங்கள் அது வந்து பார்க்கணும். பார்த்து அதில் வந்து எல்லாம் கலந்துட்டீங்கன்னா இந்த இனி வரும் 1.5 வருஷத்துக்கு 18 மாதத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த நோய் நொடி இல்லாமலுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் வாழக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமாக வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதில் இன்னொரு முக்கியம் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் வந்து இப்போ உள்ள கால நிலைமையில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வந்து முன்பதிவு கட்டாயம் தேவைப்படும். அந்த முன்பதிவு செய்துட்டு உங்களோட குடும்ப பேர்கள்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பிட்டு போகக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். ஏன்னாண்டா இப்போ இந்த ஆலயத்தானே ஒரு யாக பூஜைன்னு சொன்னால் நிறைய மக்கள் கூடிடுவாங்க. ஏன்னா முழு இலங்கையிலேருந்து மக்கள் வந்துடுவாங்க. அப்போ அது போலனா இப்போ உள்ள நேரத்துக்கு அமைய நாம் தயார்படுத்தி கொண்டு கடவுளோட பூஜையில் நம்ம கலந்துட்டோம்னா நாம் எதிர்பார்க்குறத விட கடவுள் மேலும் நல்ல பலன்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சர்ப்ப யாகம் என்றதுனால. நாங்கள் அந்த சர்ப்ப யாகம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த தருணத்தில் ஒரு அழைப்பு இருக்காங்க, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? ஓ, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பேசுகிறீங்க? ஓகே, பிறந்தேதி சொல்லுங்கள். 26/12/56. 26/12/56. நேரம் நேரம் தெரியாது. 26 தானே? 26 என்ன? 26ஆம் தேதி 12வது மாதம் 56ஆம் ஆண்டுன்னா 56ஆம் ஆண்டு பிறந்திருக்கீங்க. இப்போ நேரம் தெரியாது. அப்போ எந்த ஒரு சாதாரணமாக ஒரு நேரம் சொல்லுங்கள். எப்படி காலையிலையா இல்லை மாலையா? இப்போ நீங்கள் வந்து இப்போ எப்போ என்ன ராசி அப்படின்னு சொல்லுவீங்க? இப்போ இல்லை பொதுவாக உதாரணத்துக்கு சொல்ல காலையிலையா பகலா இரவா மாலையா அப்படிங்க அப்போ எப்போ தெரியாது. அப்போ எப்படி ஏதாவது இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையா? இது வரைக்கும் இப்போ அதாவது உங்களுக்கு ஒரு கோச்சார, ஏன்னா நேரம் இல்லாமல் ஜாதகம் சொல்ல முடியாது. அதனால சரி ஒரு கோச்சார பலன் சொல்லுவேன். அப்போ நீ வந்து என்னென்னா ஒரு 10 கிலோ ஒரு 3 நம்பர் சொல்லுங்கள். ஓகே. 3 ரைட். ஏண்டா நேரம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நேரம் தெரிஞ்சால் தான் ஜாதகம் கணிக்கிறதுக்கு எல்லாருக்கும். இல்லைன்னா பாண்டவ ஜோதிடத்தின் மூலம் வந்து ஏன்னா இவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்ததே பெரிய ஒரு கஷ்டம் தானேம்மா. இருங்க கொஞ்சம் இருங்க. கோச்சார பலன் மூலம் உங்களுக்கு அங்கவீனமாக இருக்கா? அங்கவீனம்னு சொன்னால் கை கால் எதுவும் இல்லாமல் போயிருக்கா? வெரி குட். அந்த கோச்சார பலன் வந்து என்னென்னா அங்கவீனம் என்று சொல்லுது இந்த நேரம்.
அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரம மத்தியில் ரொம்ப அந்த ஒவ்வொரு நாளும் செத்து வாழக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியே கிடையாது உங்களுக்கு. வாழ்க்கை நிம்மதியாக இருந்த காலமே ஞாபகமே இல்லை. வெறுத்து போச்சு வாழ்க்கை. இறந்தால் தனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னா உதவி செய்கிறதுக்காரர் எப்படியும் கடவுளே சீக்கிரமாகவே என்ன ஒரு உன்னிடம் கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்களா கடவுள்கிட்ட. ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் உங்களுக்கு காலம் வந்து நல்லா இல்லை. எப்படின்னா அதாவது அங்க வீணம் என்று சொல்லி உங்களுக்கு பிறவிலேயே அப்படி வந்ததா இடையில பட்டு உங்களுக்கு ஏதாவது உண்டாச்சா? அதாவது வெட்டி இருக்கணும். துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னா துண்டிச்சிடும். அதனால வந்து ரொம்ப வேதனையில் தான் வாழ்ந்துட்டுருக்கே. இருந்த போது இல்லைன்னா உங்களோட எனக்கு ஒரு பெரிய மனக்குறை என்னென்று சொன்னால் அது உங்களோட நேரம் கிடையலை. அப்போ நேரம் கிடைச்சா இன்னும் உங்களுக்கு விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கோச்சார பலன். இந்த கோச்சார பலன்றது சுருக்கமான ஒரு பலன் சொல்லி இந்த ஜாதகனுக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு அங்கவீனம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல. அந்த அங்கவீனத்தினால ரொம்ப வேதனை ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ வேண்டியிருக்கும். அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் 23 ராகு கேது மாற்றம் நடக்குது. மற்றது 27 ராகு மகா சர்ப்ப யாகம் எங்களோட கோயிலில் நடக்குது. நீங்கள் என்னென்னா எங்களோட ஆஃபீஸ் லைனுக்கு ஒரு எடுத்து உங்களோட பேர் இதுகள் எல்லாம் கொடுத்து ஒரு முன்பதிவு செய்து எங்களுக்கு வச்சுடுங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த பூஜையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்குறேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு மன அமைதி கிடைச்சி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி பண்ணித்தரேன். ஓகேம்மா, நன்றி. நன்றி அம்மா. இந்த தருணத்தில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, உங்களுடைய நேரம், இது எல்லாமே தெரிந்து கொள்ளணும். இவ்வளோ நாள் தெரியாதவங்க இனிமேலாவது கண்டிப்பாக வந்து இதை தெரிந்து கொள்ளுங்க. அப்படி தெரிந்து கொள்ளும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை வந்து சுவாமி கண்டிப்பாக அந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு கணித்து சொல்ல முடியும். ஒரு ஒன்று சொல்லட்டேன். இந்த பொண்ணுக்கு வந்து நேரமே தெரியாது. 56 இப்போ வயசு. அவங்களுக்கு வந்து 50-60 வயசு ஆச்சு போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுபோது இப்போ அந்த பாண்டஜோதில் விசேஷம் என்னென்னா குறிப்பாக எடுக்கணுன்னா கோச்சாரம் என்று சொல்லி அப்போ இப்போ உங்களை உதாரணத்துக்கு எடுத்தோன்னா உங்களோட நேரத்தை பார்க்க டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு குயிக் பண்ணுறது குயிக் ஜாதம் என்று சொல்லி இந்த பாண்டவ ஜோதியில் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இப்போ உங்களோட ஒரு மனசில் ஒரு 3 எண் வரணும். அந்த 3 எண் வந்தால் குயிக் வந்துடும். அந்த பிறந்த தேதிக்கு டக்குன்னு குயிக் வந்து இப்போ தற்கால பலனை டக்குன்னு சொல்லிவிடும் பாண்டவ ஜோதிடம். அது அப்போ அதுதான் நமக்கு வந்து மன திருப்தி என்றது. அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பலன் வந்து வேறு எந்த ஜோதிடத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து இப்போ அந்த பொண்ணு சொல்லும் பொழுது இவ்வளோ காலம் சரி நீங்கள் தெரியாமல் இருந்துட்டீங்க, இனி சரி தெரிஞ்சவனா வாழுங்கள். எல்லா விஷயங்களும் தெரியும். நீங்கள் வந்து என்ன ஜாதகம் மெயின் தெரியும். நீங்கள் இப்போ பொதுவாக எல்லார்ட்டையும் கேட்டால் நான் பிறந்த நேதி தெரியலையே, என்னன்னு நட்சத்திரம் தெரியலையேங்கிற இதில் வாழ்க்கை தெரியாமல் எப்படி வாழாது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் வந்து பிறந்த தேதி கட்டாயம் தெரிஞ்சுக்கிடுங்க. நிச்சயமாக கண்டிப்பாக வந்து மனிதராகிய நாம் எங்களுடைய வாழ்க்கை வந்து சீராக அமைய வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை விவரங்களை கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் ஐயா கூறியவாறு சர்ப்ப யாகம் என்பது பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த சர்ப்ப யாகம் அப்படின்ற பேர் கூட நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த ராகு கேது மாற்றத்தில் நடக்கிறதுக்கு இந்த பரிகாரத்துக்கு வந்து பொதுவாக நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். அது வர்றதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. முக்கியமாக யாரெல்லாம் இந்த பரிகாரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம்? பொதுவாகவே சர்ப்பம் என்றது சொல்லி வந்தோன்னா சர்ப்போட இப்போ நாகப்பாம்பு கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அப்படின்னா பாம்பு மூலம்தான் இன்றைக்கி மனுஷன் வந்து ஒரு தெளிவாக வாழ்கிறான். சர்ப்பம் மூலம்தான் இன்றைக்கி மனுஷன் வந்து தெளிவாக வாழக்கூடிய சக்தி இன்றைக்கி இருக்குது. ராகு வந்து பல சூழ்ச்சிக்காரர். என்னென்னா ராகு வந்து எல்லாமே நன்மை செய்யக்கூடியவர். இருந்த போதில் என்னென்னா பல சூழ்ச்சி பண்ணுவார். பல சூழ்ச்சி பண்ணி எல்லாத்துக்கும் அவருக்கு கொஞ்சம் பொறாமைகளும் கூட வரும். அவருக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது பொறாமைனால. ஏன்னா சிவராத்திரி என்றது தான் சர்ப்பங்கள் கூட விமோசனம் கிடைச்ச நாள் தான். அன்றைக்கு தான் சிவன் மூலம் சிவன் கழுத்தில் அன்றைக்கு தான் அந்த நாகத்துக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கிடைச்ச நாள் சிவராத்திரியில். அப்போது அந்த சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது என்னென்று அந்த சர்ப்பத்து மூலம் அந்த சர்ப்பம் விஷம் வச்ச நாகம். அந்த விஷம் வந்து என்னென்று சொன்னால் அதில் வந்து மிக அந்த தீய பலன்களிலே நல்ல பலனை நமக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இந்த ஜாகத்தில் வந்து சர்ப்ப யாகம் என்று போல இது ரொம்ப விசேஷமாக இல்லாத இன்றைக்கி எல்லாருமே கேருமே இது சர்ப்ப யாகம் என்று ரொம்ப இருக்கின்றது. ஆனால் இந்த சர்ப்ப யாகம் வந்து எல்லா கோயில்களிலும் செய்யவும் முடியாது. எனக்கு காரணம் அவன் அருளால் அவன் தான் வணங்கி அப்படிங்கும்போது சிவன் நாளையே தான் எல்லா
எல்லாமே நடக்கும். ஏன்னா அவரோட அனுக்கிரகம் இல்லை என்றால் கடுகளை கூட நமக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு. அப்போ அந்த சர்ப்பையாக வந்து சிவன் எங்களோட ஆலயத்தில் மிக பிரம்மாண்ட சிவன், அந்த சிவனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படி என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான சிவன், அந்த சிவன் அடிப்படையில் தான் இந்த யாகம் நடக்கும். ஆனால் அப்படி எல்லா மக்களும் பொதுவாக இதில் வந்து இந்த கன்னி பெண்கள் வந்து நிறைய கலந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பலன் வந்து இந்த சர்ப்ப யாகத்தின் சர்ப்ப தேவியின் ஆசீர்வாதம் கிட்ட வேணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலம் இந்த 2030ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சர்ப்பதோஷம் நிற்கும். அந்த சர்ப்பதோஷத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மாங்கலி தோஷம் இருக்கும். கன்னி பெண்களும் கல்யாணமான பெண்களும் குழந்தை பாக்கியம் உள்ளது. அதுவும் முக்கியம் என்னென்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த சர்ப்ப யாகம். இந்த சர்ப்ப யாகத்தில் வந்து அனைவருமே எல்லாரும் கலந்து நீங்கள் சிறப்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டுற பலன் வேண்டியவாறே கிட்டக்கூடிய வாய்ப்பு இந்த யாகத்தில் உங்களுக்கு அமையுது. நிச்சயமாக கண்டிப்பாக வந்து இந்த யாகத்தில் வந்து எல்லோருமே போய் கலந்து கொண்டு உங்களுடைய பரிகாரத்தை வந்து பெற்றுக்கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வந்து நாங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமலையோ முக்கியமாக இந்த திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய திருமணங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல சந்தோஷமாக ஒரு எல்லோரும் சேர்ந்து நடத்தி வைக்கக்கூடிய ஒரு திருமணம் ஒன்று இருக்கும். இன்னொரு சமயத்தில் வந்து குடும்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து ஒரு திருமணம் நடக்கும். இது எல்லாமே அவங்களுடைய அறியாமையாக இல்லாட்டி இந்த சாபக்கேடு அப்படின்ற காணப்படுது. அதுக்கு மெயின் சாபக்கேடு நல்லா சொன்னீங்க. சாபக்கேடு பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் எடுத்துக்கணும். தலைவனுக்கு வந்து அவர் கல்யாணம் செஞ்சு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கணும். அவருக்கு வந்து சில சொந்த பந்தங்கள் இருக்கலன்னா அந்த சேர்ந்து அந்த கர்ம வினை என்று சொல்லி இந்த அறியாமை கர்ம வினை என்று சொல்லி அந்த உரிய நேரத்தில் வந்து உரிய ஞாபக சக்தி இல்லாமல் போயிடும். இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் தான் பெருசு, தன்னால் முடியும் எதுவுமே அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்பாடு இப்போ கல்யாணன்றது வந்து 1000 காலத்து பயிரன்னா ஒரு பெண்ணை தான் கட்ட முடியும். 2வது கல்யாணங்கிறது வந்து அவர் அப்படி நல்லா இல்லை, அது வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா கடவுள் மூலம் கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுன்ற ரீதியில் தான் நம்ம வாழ வேணும். அந்த நேரத்தில் நம்ம கல்யாணங்கிற நேரத்தில் நம்ம சில முக்கியமானவங்களை நம்ம கூப்பிட வேண்டியிருக்கும், மதிக்க வேணும். அதாவது கல்யாணங்கிறதுல வந்து அவர் ஆசீர்வாதம், இறந்ததுக்கு வந்து நம்ம சொல்லாமலே போயிட்டு பார்க்கலாம் முடியும். கல்யாணங்கிற இதை சொல்லி தான் போகணும். ஏன்னா அதில் வந்து நல்லது கிட்டது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த மாதிரி கல்யாணம் எல்லாரும் போகணும். அப்படிங்கிற பொதுவாக எடுத்துட்டா ஒரு இப்போ அந்த விளையாட்டு கல்யாணம் மாதிரி செய்கிறது வந்து சில பேர் முக்கியமாக செய்வாங்க. அந்த விளையாட்டு கல்யாணம் செய்யும் பொழுது ரெண்டு சொன்னால் பல வழியிலையும் பல வந்து கேள்வி அவங்க பதில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பல பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க பதில் ரெடியாகவே இருக்கணும். ஏன்னா எதற்காக இந்த கல்யாணம் செய்கிறாங்க, திடீர் அவசரமான கல்யாணம் செய்கிறீங்களா, இல்லை ஆழ்ந்து செய்கிறீங்களா, இல்லை பேசிக்க செய்கிறீங்களா, இல்லை எல்லாரும் மக்கள் விருப்பப்பட்டு செய்வீங்களான்னு. ஏன்னா அந்த கர்ம வினை என்று சொல்லும் பொழுது அவர்கள் வந்து சொந்த பந்தங்களை இணைச்சி கொள்ளாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அது இந்த கர்ம வினையில் அமைக்கும். அந்த நல்லது நடக்கிறதில் நல்ல வினை நல்ல புண்ணியம் நடக்கும் பொழுது எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பான தம்பதிகள் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பொதுவாகவே கல்யாணங்களை நாம் 6 விதமாக நாங்கள் பிரிச்சுன்னு பார்க்கலாம். 6 விதமாக பிரித்து பார்க்கணும். ஒரு முதல் காரியம் தான் புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் ஒரு சொல்லும் பொழுது புண்ணிய கர்ம புண்ணிய மங்கல்யம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி, அதாவது விரும்பிய பெண்ணோ விரும்பிய ஆணோ தனியாக போய் திருமணம் செய்திருவாங்க இல்லையா. அந்த திருமணம் செய்யும் பொழுதுனா அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ்வாங்க. ஏன்னா அது கடவுளால் விதிக்கப்பட்டது. அடுத்து என்ன செய்யும் பொழுது தாய் தகப்பன் பேசி திடீர்னு ஒரு கல்யாணம் செய்வாங்கள்ல. இது மூலம் என்னென்னா இந்த திடீர் கல்யாணம் வந்து பல வழியிலும் பல சிக்கல்கள் அனுபவிப்பாங்க. பல வழியில் சிக்கல் வந்து கணவனுக்கு தெரியாமல் மனைவி வேற ஒரு கல்யாணம் கட்டிடுவோம், கணவன் ஒரு தொடர்பு வைக்கவோ, இல்லை மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற ஒரு தொடர்பு, இது இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லாமலுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய வாய்ப்பு அந்த அளவில் நடக்கும். 3வது கட்டத்தை எடுத்துட்டால் ஒரு கணவன் மனைவி எடுத்துட்டாலும் அதில் வந்து கர்ம வினையை ஒட்டியே பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கர்ம வினை ஒட்டி பிறந்தால் அந்த கணவனுக்கு வந்து மனைவிக்கு வந்து கணவன் அடிமை அப்படின்ட்டு சொல்லப்படும். பொதுவாக நம்ம பார்த்துருக்கோன்னா மனைவி உட்காருவாங்க, எழும்புனா அந்த மனைவி பெண்ணுக்கே பேக் தூக்கிட்டு போவாங்களே. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆண்மை தன்மை அன்றைக்கு ரொம்பவே குறைஞ்சின்றது. இப்படியான பல வழியில் பல சிக்கல்கள் திருமணத்தை பற்றி பேசும்போது தான் நாங்கள் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு வந்து இதை நம்ம ரொம்ப தெளிவுபடுத்தலாம். ஏன்னா மக்கள் வாழ்க்கைக்கு நிறையவே அவசியம் இந்த திருமணமான இப்படியான நல்ல கருத்துக்கள். அதனால் எதிர்காலத்தில் நம்ம இதை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இந்த பரிகாரம், அதாவது ராகு கேது மாற்றம் தொடர்பில் ஏற்படுகின்ற இந்த பரிகாரம் மற்றும் ஜாதகம் தொடர்பில் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் பேசியிருந்தோம். உங்களோட ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஜாதக பிரதிகளை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18/A சேனாநாயக்க மாவட்டம் பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் pg@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக
மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். தொலைபேசி மூலமாக இணைய விரும்பினால் அதற்கான முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான இலக்கத்தை தற்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 05722245992 அல்லது 05722245991 அல்லது 077322705 அல்லது 05722244441. இந்த தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் இன்றும் நிறைய விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.